குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பாவாய் தீரவாய் மைத்தடங்கண்ணினாய் நீ உன்மணாளனை மைத்தடங்கண்ணினாய் நீ உன்மணாளனை எத்தனை போதும் துயிலிள ஒட்டாய்காள் எத்தனை ஏழும் பிரிவாற்றக்கில்லாயால் எத்தனை ஏழும் பிரிவாற்றக்கில்லாயால் தத்துவம் அன்று தகவேலோரும் பாவாய் தத்துவம் அன்று தகவேலோரும் பாவாய். குத்து விளக்கெரிய கோட்டில்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி குத்து விளக்கெறிகிறது உன்னுடைய மாளிகையில. எவ்வளவு மின்சார விளக்கு இருந்தாலும் கோவில்ல அந்த குத்து விளக்கினுடைய ஒளியில பகவானை தரிசிக்கிறது ஒரு சிறந்த அனுபவம். குறிப்பா ஒரு ஸ்ரீனிவாசரை அப்படி சேவிக்கும் போது அந்த ரொம்ப பூரணமாக நமக்கு பகவத் அருள் கிடைச்ச மாதிரி ஒரு மனதில் ஒரு எண்ணம் தோன்றும். குத்து விளக்கெரிய கோட்டில் கால் கட்டில் மேல் உன்னுடைய மாளிகையில குத்து விளக்கு எறிகிறது, எங்க மாளிகையில அந்த குத்து விளக்கு எரிஞ்சாதானே அந்த அனுபவம் பூர்ணமாகும் அப்படின்னு வந்த ஆட்சிமார்கள் கேட்கிறார்கள். திகழ்கின்ற திருமார்பில் திருமங்கை தன்னோடும் திகழ்கின்ற திருமாலார் அப்படின்னு ஆழ்வார்கள் கொண்டாடியபடி உன்னை பிரகாசிக்கக்கூடிய விளக்காக இருப்பவள் பிராட்டி. உன்னை கட்டினு படுத்துட்டா அவளால நீ பிரகாசிக்கிறாய் அப்படின்னு பிராட்டியினுடைய ஏற்றத்தை சொல்கிறார்கள் அவர்கள். இப்படி கோட்டில்கால் கட்டில் மேல் இவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக 7 காளைகளை அடக்கினாய். அந்த 7 காளைகளுடைய கொம்பிலால் ஆன கட்டிலின் மேல் இப்போது சயனித்து கொண்டிருக்கிறாய். இப்போ இது இருக்கிறது கட்டில். நீ குழந்தையா இருக்கும்போது தொட்டில். அந்த தொட்டில கொடுத்தவன் பிரமன். மாணிக்கம் கட்டி வைரவிடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான் அப்படின்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி அப்போ படுத்துட்டு இருக்கும்போது நீ என்ன பண்ண, கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும் அப்படின்னு சொல்றார். இப்போ அந்த உதைக்கில படுத்து கொண்டிருக்கிறாய். எப்படி படுத்துட்டு பஞ்சசயனத்தின் மேலேறி. உன்னுடைய பஞ்சசயனம் படுக்கை எப்படின்னாக்கா 5 பஞ்ச குணங்களை கொண்டது. என்னென்ன குணங்கள் அப்படின்னா மென்மை, குளிர்த்தி, பரிமளம், அழகு, வெண்மை. இந்த 5 சேர்ந்தாதான் நல்ல படுக்கை. அந்த படுக்கையில ரொம்ப சுகமா படுத்துட்டு இருக்க. மறந்துட்டேன் எங்களை. படுத்துக்கொண்டு மேலேறி பூங்குழல் நப்பின்னை கேசவக கிளேசநாசனக, நீயே கேசவன் கிளேசநாசனன். அந்த உன்னுடைய அந்த குழல் அழகு எங்களுடைய துன்பங்களையும் எல்லா துக்கங்களையும் போக்கக்கூடியது, துடைக்கக்கூடியது. அந்த குழல் அழகை அவள் அங்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள். நீ அவளுடைய குழல் அழகை அனுபவித்துக் கொண்டு சயனித்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்றாய். மலர் மார்பா, மலர் மார்பான்னு சொல்லும்போது வெண்ணை கன்றாட்சிவன் தாம்புகளால் புடைக்கலந்தானை யசோதகிட்ட அடிவாயின. வெண்ணை கன்றாட்சிவன் தாம்பு புடைக்கலந்தானை. இன்னைக்கு அங்க அடி வாங்கிட்டு இங்க அந்த இங்க மலர்வாய். எப்படி மலர்வாய்? இவளால் அணைப்புண்டு மலர்வாய். நீ அங்க அடி வாங்கிட்டு இங்க இவளுடைய அணைப்பால் மலர்ந்து கொண்டு சயனித்துக் கொண்டிருக்கிறாய். வாய் திறவாய். வாய் திறந்து சொல்லலாம். மாசுசகன் நீ சொல்றவன் தானே. இப்ப சொல்லக்கூடாது அந்த வார்த்தையை. ஒரு வார்த்தை மாசுசகன் சொன்னா எங்கள் துன்பங்கள்லாம் போயிடும். அதே அரிதாகி விட்டதா? மைத்தடம் கண்ணினாய். மைத்தடம் கண்ணி, கருமையான கண்ணை உடையவள். பெருமாளை காட்டிலும் தாயாருக்கு பிராட்டிக்கு கண்ணழகு அவ விஞ்சி இருப்பாள். பராசர பட்டர் எப்பவுமே தாயார் சன்னதியில் தான் இருப்பார். நம்பர்வாள் சன்னதிக்கு வரமாட்டார். ஸ்ரீரங்கத்துல எல்லாமே பிராட்டி தான் அவருக்கு. பெருமாள் பார்த்தார் இவர் எப்படி தம் பக்கம் இழுக்கணும் அப்படின்றதுக்காக பகல் 10வது நாள் புறப்பாடு. பெருமாள் நாச்சியார் திருக்கோலம் அழகா வரும்போது பட்டர் பார்க்குறார், நம்பருமாளும் பார்க்குறார். நம்பருமாள் பட்டரை பார்த்து கேட்குறார், எப்படி இருக்கேன் பாத்தியா, நீதான் பிராட்டி பிராட்டின்னு கொண்டாடுவாயே, இப்போ நான் பிராட்டியினுடைய இதுலேயே வந்திருக்கேன் மோகினி அவதாரத்தில், பாரு என்னுடைய அழகை. பட்டர் பார்க்குறார், நல்லா அழகாக இருக்கார். என்னுடைய பாக்கியம், அடியன் செஞ்ச பாக்கியம் அது. இருந்தாலும் தாயார் கண்ணில் இருக்க அந்த கருணை
தேவரீர் கண்ணில் நான் பார்க்கல. அது தாயாருக்கே உரித்தானது. அது பெருமாளை காட்டிலும் பிராட்டிக்கு கண்ணழகிலே அவள் உங்களை விஞ்சி இருப்பவள் அப்படின்னு பட்டர் சொல்றதா ஒரு வியாக்கியானம் உண்டு. மைத்தடம் கண்ணி அவள், மைத்தடம் கண்ணினாய் நீவன் மணானனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான், எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான் அப்படின்னு இங்கே ஆண்டாள் சொல்றது நம்மாழ்வார் சொல்லியிருக்கார். அகலகில்லேன் இறைவென்று அலர்மேல் மங்கை உரைமார்பா, அதே தான் இங்கே எடுத்து ஆண்டிருக்காவோ. எத்தனை போதும் துயிலழ ஒட்டாகான், எப்பயுமே பிரிய மாட்டே நீ, எத்தனை ஏழும் பிரிவாற்றக்கில்லையால் அவனும் ஒன்று பிரிய மாட்டான், நீயே அவனை பிரிய மாட்டே. தத்துவமின்றி தகவல், எந்த தத்துவம் பொய்யா போகிறது? இப்போ நீங்கள் 2 பேரும் படுத்துருக்கிறதுனால லக்ஷ்மி புருஷகாரத்வே நிர்திஷ்டா பரமர்ஷிபி மமாபி மதம் ஹேயத் நான்யதா லக்ஷணம் பவேத். லக்ஷ்மி ஆனவள் புருஷகாரத்தில் நிலை நிற்பவள் இல்லையா? மகரிஷிகள்லாம் இதை சொல்லியிருக்கா. எங்களுக்கும் அதான் இஷ்டம். ஸ்ரீதேவிக்கு புருஷகாரத்தை தவிர வேறு லட்சணமே இல்லை அப்படின்னு பகவானே இந்த பாஞ்சராத்திர சாஸ்திரத்தை சொல்லியிருக்கார். அவர் உத்கோஷித்திருக்கிறார். அப்படி தத்துவம் என்று அப்படின்னா உன்னுடைய ஸ்வரூபமான புருஷகாரத்துவம் அழிந்தது. உன்னுடைய புருஷகாரத்துவம் என்ன, உன்னுடைய ஸ்வரூபம் என்ன? புருஷகாரத்துவம். ஜீவாத்மாக்களால் நாங்கள்லாம் சஞ்சித கர்மா, பிராரத கர்மா, எத்தனையோ கர்மாக்கள்னால பிறந்து எத்தனையோ பாவங்களை சேர்த்துன்னு பகவான் கிட்ட போக முடியாது. உன்னை தான் பிடிக்கணும். உன்னுடைய திருவடியை பிடிச்சா நீ புருஷகாரத்துவம் பண்ணுவேன். எங்களை மன்னிச்சு குழந்தை அப்படின்றதுனால பகவான் கிட்ட சேர்த்து வைப்பேன். அந்த புருஷகாரத்துவம் இன்னைக்கு அழிஞ்சுது. அது உனக்கு அசாதாரணமாக இருக்கக்கூடிய ஏற்றத்தை தரும் குணமான தயை கூட அழிந்தது. தத்துவமின்றி தகவேலோர் தகவன்று. உன்னுடைய ஸ்வரூப ஸ்வபாவங்களை பற்றி உனக்கு சத்து வேணும் அப்படின்னாக்கா எங்களை அவனோடு சேர விடணும் அப்படின்னு வேண்டி நிற்கிறார்கள் வந்திருந்த இந்த ஆட்சிமார்கள் அனைவரும்.